வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம மே மாத பலன்கள், அதாவது கடக ராசி என்பர்களுக்கு மே மாத பலன்கள் டாரட் பிரசனம் மூலமாக பார்க்க போறோம். இந்த டாரட் பிரசனம்ன்றது ஒரு வகையான பிரசனம்னாலே பார்த்தீங்கன்னா இமிடியேட்டா நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் இந்த பிரசனம்னே சொல்றது. இந்த பிரசனம் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை நாளைக்கு நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம இப்போ மாத பலன்கள் சொல்றோம் அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமாக இருக்கக்கூடிய பலன்களை தான் சொல்ல போறோம். ஜென்ரலா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பிரசனம் பார்க்குறோம் அப்படின்னா அது 3 மாத கால அளவிற்கு மட்டும்தான் அதனுடைய பலன்கள் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம பார்க்கறதுக்கு நம்மளுடைய தசா புத்தி தான் நம்மளுக்கு வேலை செய்யும். அதனால இம்மிடியேட் ரிலீஃப், இம்மிடியேட்டான ஒரு பிரச்சனைகளுக்கு இப்போ யாராவது ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னாலாம் அந்த மாதிரியான ஒரு பலனுக்கெல்லாம் நம்ம அந்த பிரசனம் பார்க்கறது தான் நல்லது. அதுக்கெல்லாம் இந்த டாரட் பிரசனம்லாம் நல்லா யூஸ் ஆகக்கூடிய ஒரு பிரசன்ன முறை தான். அதனால யாராவது இந்த டாரட் மூலமாக உங்களுக்கு சில கேள்விகளுக்கு விடை தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதை பார்த்துக்கலாம். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்துல என்ன மாதிரியான ஒரு பலன்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம இந்த டாரட் பிரசனம் மூலமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டாரட் ரீட் பண்ணணும்னாலே நமக்கு ஒரு தெய்வ சக்தின்றது கடுமையா இருக்கணும். தெய்வ சக்தி இல்லாம நம்ம இந்த டாரட் பிரசன்ன முறையை ரீட் பண்ண முடியாது. அதனால கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வமே அந்த அம்மன் தான். அந்த அம்மனுடைய பேரை, எந்தெந்த அம்மன்லாம் உங்களுக்கு தெரியுமோ அந்த அம்மனுடைய பேரெல்லாம் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த அம்மனுடைய அருளால் இந்த மே மாதம் நீங்கள் நினைத்த ஒரு காரியங்கள், நீங்கள் நினைத்த ஒரு செயல்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த பிரசன்னத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த டாரட் பிரசன்னத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த டாரட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு நிலையான ஒரு முடிவை எடுக்கவே மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான முடிவு ஏதாவது எடுத்துட்டோம்னா நமக்கு அது ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருமா, அடுத்து பார்த்தீங்கன்னா இது எடுக்காமல் போனதுனால தான் நம்ம இந்த மாதிரியாக ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரியாக தான் எடுத்த முடிவுக்கு எதிர்மறையாக யோசிக்கக்கூடியவர்கள் இந்த கடக ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் இந்த மாதிரியான இந்த டாரட்ன்ற சித்திரம் வந்திருக்கு. இந்த சித்திரத்தின் மூலமாக இந்த மாதத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுதுன்றதை பார்த்துடலாம். இந்த கடக ராசி என்பர்கள் ஏற்கனவே அஷ்டம சனி அப்படின்ற ஒரு பிடியில இருந்து எல்லாமே போச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான, அதாவது 10 கத்தி உங்களுடைய உடம்பு மேலே இருக்குது. நீங்கள் கீழே படுத்துட்டு இருக்கிறீங்க. இதுதான் இந்த மாதத்தில் வந்திருக்கு. கரெக்டாக உங்களுக்கு அக்யூரேட்டாக என்ன வந்திருக்கு பாருங்க. இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பலவிதமான பிரச்சனையோடு எந்த விதமான ஒரு முடிவுமே எடுக்க முடியாமல் எல்லா பிரச்சனையுமே உங்களை சாச்சிடுச்சு. எந்த விதமான ஒரு நிலையிலையும் நீங்கள் இல்லை. நம்ம அடுத்து நல்லா முன்னேறுவோமா, நம்ம அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை இழந்துருவோமா, எந்த விதமான குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு கடந்த ஒரு 2 மாதத்துல நிறைய வேலை இழப்புகள் இருந்திருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. அந்த வேலை இழப்புகள்லாம் நமக்கு எந்த மாதிரியாக நம்மளுக்கு பலன்களை கொடுக்க போகுது, வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு விதமான ஒரு பலவிதமான பிரச்சனைகளோடு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த கடகராசி என்பர்களுக்கு பெரிய தீர்வாக ஒரு புதிய ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அமைப்புகள் இருக்க போது. இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் குடும்பத்தை பிரிஞ்சு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இருக்க போகுது. இதனால சில பேர் பார்த்திங்கன்னா வாய்ப்புகளை தவற விடுறதுக்கும் இந்த மாதத்தில் நிறைய இருக்குது. இந்த வாய்ப்புகளை தவற விடுறது தான் இந்த கார்டோடைய பலன். அதனால யாருக்காவது வாய்ப்புகள் வருது அப்படின்னா தயவு செய்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வெளியூரில் ஆஃபர் லெட்டர் வருது, இல்லை உங்களுக்கு அடுத்த ஒரு மாநில வேற ஸ்டேட்லயோ உங்களுக்கு வேலை செய்வதற்கு உண்டான எப்போவோ போட்டிருப்பீங்க, இப்பதான் அதற்குண்டான ஒரு ஆஃபர் லெட்டரே வந்திருக்கும். இதனால் வரைக்கும் அவங்க போன் செய்யும் போது கூட எதுவுமே உங்களுக்கு தகவல்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ அதற்குண்டான வாய்ப்புகளை உங்களை தேடி வரப்போகுது. இப்போ அதுக்குண்டான ஒரு மனநிலையில நீங்க இல்லை, அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு மனநிலையில. ஏன்னா வீட்லயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, கடன் தொந்தரவுகள் இருக்கு. அந்த கடன் தொந்தரவுகளை நம்ம தனியா குடும்பத்துல இருக்கிறவர்களிடம் ஒப்படைத்து
நகர்த்தி விட்டு நம்ம எப்படி வெளியூருக்கு செல்றது அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பத்துல இருக்கிறீங்க. தைரியமா துணிஞ்சு வெளியூருக்கு வேலைக்கு போங்க கடகராசி என்பர்கள். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாக நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத, அதாவது வாய்ப்புகளை, நான் முதல்லயே சொன்ன மாதிரி வாய்ப்புகளை தவற விட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வருமான பிரச்சனை கண்டிப்பாக வரும். உங்களுக்கு எதிரே நிறைய வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை தவற விடாதீங்க. தவற விட்டீங்கன்னா இந்த மே மாதத்துல உங்களுக்கு வருமான தொந்தரவுகள், அடுத்து வேலை கிடைப்பதற்குண்டான மாதங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த மாதம் இந்த கடகராசி என்பர்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாம பண்ணுங்க. தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்டர்ஸ் வருது, அந்த ஆர்டர்ஸ்ல தேவையில்லாத முடிவுகள் எடுக்காதீங்க. என்னால இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட அந்த ஆர்டர்ஸை எடுங்க. கண்டிப்பா அதுல இருந்து நிறைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய கடகராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் காதல் பிரச்சனைகள்ல உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கு. அதாவது காதல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னாலே வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக உங்ககிட்ட முரண்பாடாக பேசுவதற்குண்டான ஒரு காலகட்டங்கள் இருக்கு. அதனால அது சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்க வெளியில பேச வேண்டாம். இந்த மே மாதத்துல பேச வேண்டாம். பேசினீங்கன்னா அதுல ஏதாவது தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா திருமண முயற்சிகளிலும் யாருமே ஈடுபட வேண்டாம். கடகராசி என்பர்கள் புதுசா நாங்க ஏதாவது வரன் பார்க்கிறோம், எங்களுக்கு மே மாசம் குரு பகவான் மாறிட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால நாங்க வரன் பார்க்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி யாருமே வரன் பார்க்க வேண்டாம். இந்த பிரசன்னம் இந்த மாதத்துல நீங்க புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடாது அப்படின்றத விஷயங்கள்ல தான் சொல்லுது. ஏதாவது வாய்ப்புகள் உங்களே தானா தேடி ஏதாவது ஒரு திருமண வாய்ப்புகள் வந்ததுன்னா தாராளமா அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம். நீங்க போய் ஏதாவது ஒரு அலையன்ஸை பார்த்து நம்ம இந்த மாதத்துல இதை முடிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரியான சில ஒரு நடவடிக்கைகளை நீங்க இந்த கடகராசி என்பர்கள் எடுக்க வேண்டாம். இந்த கடகராசி என்பர்களுக்கு வெளியூர் பிரயாணம் இந்த மாதத்துல நல்ல ஒரு நன்மைகளை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணம் நல்ல நன்மைகளை தரும். நீண்ட நாள் வியாதிகளுக்கு தொந்தரவுகள், அதாவது வியாதி தொந்தரவுகள் இருந்ததுன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனையை கொடுக்க போகுது. நான் என் ஊர்ல உட்காந்து மருத்துவ உதவி நாட மாட்டேன், நான் வெளியூர்ல போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பார்க்கலாம். அதற்குண்டான தீர்வுகள் அந்த மருத்துவ ஆலோசனையின் மூலமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு நல்லா வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த வாய்ப்புகளை தவற விட்டீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு வருமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. இதை யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது டாரட் பிரசனம்ன்றது உங்களுடைய கேள்விகள். இந்த மாதத்துல நமக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்வோம், நம்மளுக்கு இப்போ இந்த மாதம் நான் வீசா அப்ளை பண்ணலாமா, இல்ல பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா, இந்த மாதிரியான சின்ன சின்ன கேள்விகள்லாம் இருக்கும். எல்லாமே நேரங்காலம் பார்த்து செய்ய வேண்டிய ஒரு நடைமுறை வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது சில விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதான்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றும். அதை நம்ம பார்த்துக்கிறதுக்கு இந்த டாரட் பிரசன்னம் நம்மளுக்கு முழு உதவியா இருக்கும். அதை யாரெல்லாம் பார்க்கணும் விருப்பப்படுறீங்களோ கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், பெயர் மாற்றம் செய்யணும், நியூமராலஜி படி புது குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.